ஒவ்வொரு கண்ட்ரிலையும் க்ரூஸ் ஷிப் நிப்பாட்டி வைக்கிறதுக்கு டெர்மினல் இருக்கும். இந்த டெர்மினல் தான் ஒரு கெஸ்ட் வந்து புதுசா உள்ள வராங்கன்னா இந்த டெர்மினல் வழியா வந்து தான் உள்ள வர முடியும். எப்படின்னா ஃபிளைட் ஏற மாதிரி தாங்க. ஃபிளைட்ல வந்து நம்ம டெர்மினலுக்குள்ள போவோம், அதுக்கப்புறம் எல்லாமே செக் பண்ணுவாங்க, அப்புறம் செக்யூரிட்டி செக்கிங் இருக்கும். அதை முடிச்சதுக்கு அப்புறமேல தான் ஃபிளைட்டுக்குள்ள ஏற முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிடுவாங்க. ஆனா இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, லக்கேஜ் வந்து நம்ம நிறைய கொண்டு போய்க்கலாம். அந்த ஏர்போர்ட்ல வந்து ஒரு லிமிட் இருக்கும், இங்க வந்துட்டு அவ்வளவுக்கு லிமிட் எதுவும் இல்லைங்க. நமக்கு தேவையான லக்கேஜை ஒரு 5-6 லக்கேஜ் கூட கொண்டு போய்க்கலாம். இந்த லக்கேஜ் எல்லாம் வந்து நம்ம செக் இன் பண்ணதுக்கு அப்புறமேலே நம்மளோட ரூம்ஸ் டைரக்டா வந்துருங்க. இந்த க்ரூஸ் டெர்மினலுக்குள்ள ஏர்போர்ட்ல இருக்க மாதிரியே டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க. முக்கியமா அதிவேக இன்டர்நெட் இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும் தான் நாங்கெல்லாம் வெளியே போவோம். ஏன்னா கப்பலுக்குள்ள வந்து லிமிட்டட் தான். பெரும்பாலும் வந்து யூடியூப் அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணணும், ரொம்ப அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். கப்பல் எப்பெல்லாம் இந்த டெர்மினல் வருதோ உள்ள வேலை பார்க்குற என்ன மாதிரியான சின்ராஸ்களை கையில பிடிக்க முடியாது. நெட் எப்படா கனெக்ட் பண்ணுன்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த 7 நாளுக்கு தேவையான பயணத்துக்கு தேவையான உணவுகளை வந்து ஒரு பக்கம் ஏத்திட்டு இருப்பாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க பலூன் போன்ற அமைப்போட பேரு ஃபெண்டர். கப்பலும் அந்த சிமெண்ட் பகுதியும் இடிச்சுக்காம பாத்துக்கிறது தான் இதோட வேலை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்களோ எனக்கு அந்த ஊரை எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா என்னோட வீடியோ எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.